மனதுருகும் தெய்வமே இசையா மனதார துதிப்பேன் சொத்தரிப்பே மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பே சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் இரக்கத்துக்கே முடிவே இல்லை அன்பிற்கே அளவே இல்லை இரக்கத்துக்கே முடிவே இல்லை அன்பிற்கே அளவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் தீயாகவே மனதனை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே கையாய எங்களது கால்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் இரக்கத்திலே முடிவே இல்லை அன்பிற்கே அளவே இல்லை இரக்கத்திலே முடிவே இல்லை அன்பிற்கே அளவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் எங்களுக்கு சமாதானம் கொண்டு வரும் வந்தனை உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கே முடிவே இல்லை அன்பிற்கே அளவே இல்லை உம் இரக்கத்துக்கே முடிவே இல்லை அன்பிற்கே அளவே இல்லை அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இசையா உம்மை மனதார துதிப்பேன்
நாம் ஜெபம் செய்யலாம். மகா இறக்கமும் கிருபையும் சர்வ வல்லமையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா. அப்பா, அந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு மனதாக கூறி வரும்படியாக அப்பா எங்களை அரவணைத்து எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் எளிமையாக போய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுவே அநேகரை கூடி வர முடியாத கிருபை தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதுவே இங்கே நடக்கப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஜெபமும் பாடலும் உண்மை சார்ந்து கொள்ள இரக்கம் பாராட்டுங்க. நீரே எங்களோடு எங்களை வழிநடத்தும், எங்களை பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் தாழ்மையோடு செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய
முன்பாக ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஈரான் இஸ்ரேல் இப்போது பயங்கரமாக நடந்து இருக்கிறது. பேப்பரில் பார்க்கும்போது ஹெட்டிங்கில் இதுதான் இருக்குது. இது வரைக்கும் தீவிரவாதிக்கு தான் ஆதரவு கொடுத்து கொண்டு இருந்தார்கள் என்பது இப்போ முழுவதும் வெளிப்பட்டு விட்டது. இதுக்கு அந்த இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நீங்களே அவருக்கு உறுதியாக இருக்கிறீங்க, இனிமேல் நாங்கள் உங்களை விட மாட்டோம் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார். இது பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி எந்த அழிவும் வராத வண்ணம் யாராவது ஒருவர் ஆயுள் ஏவப்பட்டவர் ஜெபிக்கவும், இங்கே கூட வந்து ஜெபிக்கலாம். ஒரு சமாதானத்திற்குள் வருவதற்காக ஜெபத்தை ஏறெடுப்போம். இரண்டு தேசத்தின் அதிபதிகளும் மத்தியில கர்த்தாவே, நீர் கர்த்தாவே சமாதானத்தை ஊற்றமடைய ஜெபிக்கிற தகப்பனே, உங்களுடைய கிருபை கர்த்தாவே இந்த வேலையில தேசத்துல இறங்கமுடைய ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீர் தகப்பனே, சோதரிக்கிற ஆண்டவரே. அந்த மெய்யான சமாதானத்தை நீர் அவர்கள் மத்தியில ஊற்றமடைய ஜெபிக்கிற ஆண்டவரே. பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தின தேவனும் நீரா இருந்தீர் ஆண்டவரே. அவனுடைய இருதயத்தை இலகுவாக்கின தெய்வமாய் நீரே இருந்தீர் சுவாமி, சோதரிக்கிற ஆண்டவரே. அதே வல்லமையுள்ள தேவன் தகப்பனே, அப்பா நீர் அவர் உள்ளத்துல பேசபடியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீரே மத்தியஸ்தரா இருந்து தகப்பனே சமாதானத்தை இருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே, அந்த கல்லா இருக்கிற இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றபடியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீ சதையான இருதயமாக நீர் அவர் இருதயத்தை மாற்றினதற்காக நன்றி கதாவே. அப்பா இதனால ராஜா அநேக மக்கள் ஆண்டவரே அழிவுக்குள்ளாக போகிறார்கள் தகப்பனே. அநேகர் தாயை இழந்து தகப்பனை இழந்து வீடுகளை இழந்து கர்த்தாவே அப்பா கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகளை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் மனத்தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்பா நீர் இந்த கொடுமையான மரணங்களை நீர் விரும்பாத தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இவர்களுக்காக கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறீர் அப்பா. இவர்களுக்காக தகப்பனே நீர் ரத்தம் சிந்தினவராய் இருக்கிறீர் ராஜாவே. அப்பா இந்த ஒரு விசை தகப்பனே இவர்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினதை நினைவு கூறும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இவர்களுக்காக கர்த்தாவே முள்முடி சூட்டப்பட்டவராய் ஆண்டவரே, அவமானத்தை ஏற்றுக்கொண்டவராய் ராஜாவே. அப்பா சிறைகள் பிக்கப்பட்ட நிலையில அந்த கல்வாரி மலையில கர்த்தாவே அந்த சிலுவையில தொங்கினது கோர காட்சி ஆண்டவரே, என் தேவன் நினைவு கூறுங்க சுவாமி, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்காக நீர் சிந்தினீர் ஆண்டவரோட ரத்தத்தை தகப்பனே. அப்பா நீர் சிந்தின ரத்தம் ஒரு நாளும் கர்த்தாவே வீண் போகாதபடி ஆண்டவரே சமாதானத்தை ஊற்றுங்க தகப்பனே. உடைமையான சமாதானத்தை ஊற்றுங்கப்பா, ஒரு சமாதானத்தை ஊற்றுங்கப்பா. என் தேவன் அருளிய சமாதானத்தை ஊற்றுங்க சுவாமி, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் சமாதானத்தை ஊற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் யுத்தங்களை ஓய பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சமாதானத்தை அவன் இருதயத்தில் நீ ஊற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கல்லான இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த தேசத்து பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அப்பா நீ உள்ளத்துல பேசி கிருபையா இருப்பு போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஏறெடுக்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார் என்று மகிமை கொள்கிறார். Glory Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. ஞானத்தை உங்களுடைய இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்பதே நமக்கு பலன். ஹல்லேலூயா. அப்படிதானே? ஹல்லேலூயா. இயேசு தான் நமக்கு பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல வேலையில தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you.
స్తుతి మహిమను నీకే జ్యోతిమయుడా నా ప్రాణ ప్రియుడా స్తుతి మహిమలు నీకే జ్యోతిమయుడా నా ప్రాణ ప్రియుడా నీకే I
யார் போதுமானவரா இருக்கிறார்னா இயேசு போதுமானவரா இருக்கிறார். மீண்டுமாய் ஒரு விசை என் வாழ்வில என் வாழ்நாள் எல்லாம் இயேசு எனக்கு போதுமானவரா இருக்கிறார் என்று அந்த அடிகளை மாத்திரம் நாம் உணர்ந்து பாடலாம். இந்த மாத பிறப்பை இந்த நாட்களிலே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால், புதிய வானம் புதிய பூமி வரும்போதும் கூட இந்த என்ன செய்து ஓய்வு நாளும் மாத பிறப்பும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சபைகள் அனைத்துமே இது ஏற்கிறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு பைபிளே தெரிஞ்சாதானே ஏற்றுக்கொள்ளுகிறது இருக்கு. விசுவாசம் உண்டாதாக ஏசாயாவுடைய புத்தகத்திலே நாம் தொடர்ந்து அந்த வசனத்தை நாம் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஏசாயா 66வது அத்தியாயத்திலே
22, 23 வசனத்தை நாம் வாசிப்போம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாமிசமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். இங்க மட்டும் இல்ல, புதிய வானம் புதிய பூமி ஆண்டவருடைய வருகை. அதுக்கப்புறம் கூட என்ன இருக்கிறது என்றால் மாத பிறப்பு இருக்கிறது, ஓய்வு நாள் இருக்கிறது. உலகத்துல ஓய்வு நாள் ஆண்டவர் எதற்கு படைத்த? 6 நாள் உனக்கு, ஒரு நாள் எனக்கு. ஏன் அப்படின்னா நீ என் வீட்டுல வரணும், என் பிள்ளைகளை எல்லாம் நான் பார்க்கணும், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை நான் தைரியப்படுத்த வேண்டும், என் பிள்ளைகளை நான் இடை கட்ட வேண்டும், என் ஜனங்களை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனுஷகுமார் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா தான் இருக்கிறார். இந்த ஓய்வு நாளை பத்தி பேசினா அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இது என்னடா புதுசா ஒரு உபதேசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓய்வு நாள்ல ஜனங்கள் ஓய்ந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஸ்திரீகளும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை வைத்து அங்க இருக்கக்கூடிய விதத்தையும் பார்த்து விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கப்படும் போது லூக்கானுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எதுக்காக நான் சொல்கிறேன் என்றால், ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிறைய பேருக்கு ஓய்வு நாளை குறித்ததான கருத்தும் இல்லை, ஒரு தெளிவும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள் 24வது அத்தியாயம் 1வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்களை எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறைக்கு வந்தார்கள். எங்க போனாங்க? வாரத்தின் முதலாம் நாள் எங்க போனாங்க? சர்ச்சுக்கா போனாங்க? ஆலயத்துக்கு போனாங்களா? தொழுது கொள்ள போனாங்களா? எதுக்குங்க போனாங்க? கல்லறைக்கு போனாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓய்வு நாளை தள்ளி விட்டுட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி விட்டார்கள், புதிய வானம் புதிய பூமியிலே ஏற்படுகின்ற அந்த உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள். இந்த நாட்களில் அவர்களுக்கு அது வேண்டாம்னா வரப்போகிற மகா விசிராந்தி தினம், மகா ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய ஓய்வு நாளிலே அன்றைக்கு யாரும் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு அதை கை கொண்டா மட்டும்தான் அங்க இடம் இருக்குது, இதை கை கொள்ளனா அங்க இடம் இல்லை. ஏதோ உனக்கு போதைத்தான், ஏதோ உனக்கு சொல்லி கொடுத்தான், ஆண்டவர் கிட்ட என்ன பதில் சொல்லுவாங்க? இவங்க மாதந்தோறும் ஆசரிப்பு இருக்கிறது, மாதந்தோறும் அமாவாசை, உலகத்தில் உள்ள எல்லா புறஜாதியும் அமாவாசை ஆசரிக்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற என் ஜனமோ எப்படி இருக்கிறாங்க? குருட்டாட்டம் பிடிச்சுக்கிட்டு அலையிறாங்க. குருட்டாட்டத்துக்கு ஒரு கூட்டமே இருக்கு, டீச்சிங் பண்றதுக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு வேற வழியை காட்டி கொடுக்கிறது. ஏன்னா நீ எவனும் பரவம் போக கூடாது. தடைகளை எப்படியெல்லாம் சாத்தான் உருவாக்குகிறான் பாருங்க. ஓய்வு நாள் என்பது உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேலுடைய புத்தகம் 20வது அத்தியாயம் 12வது வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசியுங்கள். ஏன்னா இன்னைக்கு 2ஆம் தேதி. என்ன 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாளுங்க? நான் கருப்பா இருக்கேன், என்னை பார்த்தா சொல்லுங்களேன். அமாவாசை. எசேக்கியேலுடைய புத்தகம் 20வது அத்தியாயம் 12வது வசனம். ஐயா நீங்க சும்மா இருங்க, பைபிள் எடுத்து வாசிக்கணும். நன்மை செல்போன் எடுத்து நோண்டக்கூடாது. செல்போனை வச்சுக்கிட்டு சபையில யாராவது பைபிளை திறந்தீங்க அப்படின்னா ஓடிடுங்க. கர்த்தருக்கு அது அருவருப்பான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் செல்போனை எடுத்துக்கிட்டு சபைகள்ல வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது பெரிய ஆண்டவருக்கு முன்னாடி பெரிய அசிங்கம். அதுக்குள்ள என்னென்னவோ இருக்கு, அது திறக்கவே கூடாது. அது சைலண்ட்ல போட்டு மூடிடுங்க, இல்லைன்னா குழியில போட்டு மூடுங்க, இல்லைன்னா என்கிட்ட கொடுங்க. கர்த்தருக்கு சோதனம். பைபிளுங்க எங்கம்மா? எசேக்கியேல் 20:12. ஆமா 12. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமா இருப்பதற்கு என் ஓய்வு நாளை நான் கட்டளையிட்டேன். உங்களுக்கு ஆண்டவருக்கு அடையாளம் என்ன அப்படின்னா வாரத்தின் முதலாம் நாள் கிடையாது, ஓய்வு நாள் தான் அடையாளம். ரொம்ப துக்கமா இருக்கு இப்படி எல்லாம் சொன்னா அப்படின்னா.
எங்கேயோ நீங்க தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறீர்கள், வழி தெரியாம போய் கொண்டு இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய அடையாளம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு எல்லா கூட்டமும் அப்படிதான் இருக்கு. உலகம் முழுவதும் ஆண்டவருடைய அடையாளத்தை தூக்கி போட்டுட்டு தான் நீங்க ஓடிட்டு இருக்காங்க. முடிவில் என்ன பண்ணுவீங்க? கண்ணாடி மாதிரி உங்களுக்கு முகம் பார்க்குற கண்ணாடியை பார்த்தா மூஞ்சி எப்படி இருக்கு தெரியும். அது மாதிரி பைபிளை உங்க கையில கொடுத்தாச்சு. நீங்க பைபிளை பார்த்து பைபிளை கையில வச்சுக்கிட்டு கணக்கு நீங்க ஆண்டவருக்கு சொல்லணும். நீங்க ஆண்டவரை பார்த்து கணக்கு சொல்லும் போது அவன் சொன்னா இவன் சொன்னா உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாரு. உன் கையில கண்ணாடி இருக்கா இல்லையா? முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி பைபிள் இருக்கா இல்லையா? அதை வச்சுதான் கேட்பாரு. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அதே 20வது அத்தியாயத்துல 20வது வசனத்தை வாசிங்க. என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும் என்று. அதுக்கப்புறம் வாசிங்க. ஆனாலும் பிள்ளைகள் விரோதமா, இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் பண்றாங்க. ஆண்டவர் உங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஓய்வு நாள் எங்கன்னு கேட்டா பதிலே இல்லை. பிள்ளைகள் இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது. அறியாத காரியங்களை கர்த்தர் காணாது போல இருந்தா இப்ப சொல்றாரு. நீங்க என்னன்னு பதில் சொல்லுங்க, வாசிங்க. என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் நீங்க பிழைக்கணும் அப்படின்னா, நீங்க உயிர் வாழ வேண்டுமானால், நித்திய ஜீவனுக்கு தகுதியாக வேண்டுமானால், பரலோகத்துக்கு தகுதியாக வேண்டுமானால் அவருடைய கட்டளையிலே நடக்க வேண்டும். அவரை விட பெரிய சட்டம் உலகத்துல இல்லை. அரசாங்க சட்டமா கோர்ட்ல போடுற சட்டத்துக்கு மேலதான் பெரிய சட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவருடைய உத்தரவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா இழந்து போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, அவருக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. நான் உனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன், நீ நல்லதை செய்யணும் செய்யி, நீ கெட்டதை செய்யணும் செஞ்சுட்டு போ. உன் சுதந்திரத்துல நான் உண்மையை சொல்ல மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு உனக்கு சுதந்திரவாளியா நான் விட்டுருக்கிறேன். நீ வசனத்துக்கு கீழ்ப்படித்தால் கீழ்ப்படி, இல்லைன்னா தெருவில் ஒன்னா போயிரு அப்படின்னு சொல்லுகிறார். அங்கே பாருங்க, வாசிக்க. என் கட்டளையின்படி மனுஷன் செய்தால் அவைகளாலே பிழைப்பானே. அவர்களோ நடவாமலும் என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்யாமலும் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். ஆகையால் என்ன நடக்க போகுதுன்னா, அம்பட்டு பேர் செத்தானுங்க இஸ்ரவேல் ஜனம். எங்க வனாந்தரத்திலே ஓய்வு நாள கை கொள்ளல, போட்டு தள்ளிட்டு. ஏன் இந்த காரியத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, இது திருஷ்டாந்தரமாக இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. என் உக்கிரத்தை ஊற்றுகிறேன், என் கோபம் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி இல்லை. கையில பைபிளை கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிஷனரிகள் கஷ்டப்பட்டு அவனுடைய பணம் எல்லாம் தியாகம் பண்ணி, சொத்தெல்லாம் தியாகம் பண்ணி இந்த பைபிளை உருவாக்கி அவன் கொடுத்துட்டு செத்து போயிட்டான். ஆனா இன்னைக்கு பைபிளை கையில வச்சிருக்கிற நாம நமக்கு தான் கையில பைபிள் இருக்கு. அவன் உண்மையை சொல்லல அப்படின்னா இருக்கு அவருடைய கையில. அப்படினால எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறான்டா, எக்கால சத்தத்துடைய வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்படுது. இந்த திருவிழா பாருங்க, திடீர்னு ஒரு திருவிழா வந்ததுன்னா மேளமும் அதுவும் பாத்தீங்கன்னா ராத்திரி முழுக்க அடிப்பான், டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பான். வீடே அதிர்ற மாதிரி, தெருவே அதிர்ற மாதிரி, இங்க இருந்து போவான் அங்க இருந்து வருவான். ராத்திரி எவனுமே தூங்க முடியாது, அப்படி அடிப்பாங்க. ஐயோ தாங்க முடியாது, எவனுமே தூங்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த இதில் ஆண்டவர் வரும்போது பிரதான தூதனுடைய சத்தத்தோட வருகிறார், எக்காலத்தோட வருகிறார். பூமியில நீங்க வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா இசைக்கருவிகள் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்றீங்க? இந்த இசைக்கருவிகள் எல்லாம் தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், எப்படி இசைக்கருவிகளை இசைக்க வேண்டும் என்று. 10 நரம்பு வீணைகள் எல்லாம் கத்து கொடுத்தது நமக்கு உள்ளது. இந்த உலகத்துல கைத்தாளம், எக்காலம், என்ன கிண்ணறம், அதுக்கப்புறம் என்னது பெரிய மத்தாளங்கள் எல்லாமே ஆண்டவருக்குரியது. இன்னைக்கு யாரு பயன்படுத்திக்கிட்டு இருக்கா? கர்த்தர் வரும்போது வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். நாம என்ன செய்ய போறோம்னா, என்ன செய்ய போறோம்? நம்ம ஐயா என்ன பண்ண போறியா? எதிர்கொண்டு போக போறோம். அப்ப என்ன அர்த்தம்? பூமியில அவர் கால் வைக்கல, ஆண்டவர் பூமியில கால் வைக்கல, தேவதூதர்கள் பூமியில கால் வைக்கல, நாம் எதிர்கொண்டு போக போறோம். அப்ப என்ன, நம்ம இப்படி போக போறோம் அப்படின்னா எப்படி போவோம்? எல்லாம் கேள்வியா தான் இருக்கு. ஒரு வார்த்தையை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அதை குறித்து தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம்.
நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை இந்த நாட்களே நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு கிடக்காங்க. எப்படி கேள்வி கேட்க அவங்களுக்கே புரிய மாட்டேங்க. என்னையா இது, எப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஆனா வேதம் சொல்லுகிறதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய புத்தகம் 1வது அத்தியாயத்திலே 11வது வசனம் ஆதாரமாக கொடுக்கிறது. இன்னும் நிறைய ஆதாரங்களையும் நாம பார்க்க போகிறோம். எப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்கிற ஒரு சந்தேகங்கள் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து அகன்று போக வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாக கொடுக்கின்ற வார்த்தை வாசிங்க. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அப்படி என்றால் ஏவன் எப்படி எழுந்தருளி போனாரோ வானத்துல, அதே போல நாமும் என்ன செய்ய போறோம்னா, ஆண்டவரை எதிர்கொண்டு போகும்போது நாமளும் வானத்திலே அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல உங்களையும் கொண்டு போக போறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? என் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அந்த விசுவாசம் இருக்கிறதா? அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே நாம் என்ன செய்ய போறோம்? எழுந்தருளி போக போறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது மாத்திரமல்ல, இன்னொரு பாயிண்டை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகம புத்தகத்திலே 5:24 வாசியுங்கள். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இது மாதிரி தேவனோட நீங்க உறவாடுகிற ஒரு நிலைமை உங்கள்ட்ட இல்ல. தேவனோட பேசுகிற ஒரு வாழ்க்கை உங்களிடத்துல இல்ல. தேவனோட நாம் பேசுகின்றதும் அவரோட உறவாடுகிற ஒரு தாய் தகப்பனை போல ஒரு வாழ்க்கை உங்களிடத்துல இல்ல அப்படின்னா அவரோட போகவே முடியாது. எத்தனை பேர் நடிக்கிறான், எத்தனை பேர் பேசுறான், நான் பெயருவேன் நீ பெயருவேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்க. ஏன் சபைக்கு வரவெல்லாம் போவான், வேற சபைக்காரெல்லாம் போக மாட்டான்னு புடிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? நீ தேவனோட சஞ்சரிக்கிறவனா? ஏனோக்கு 300 வருஷம் ஆண்டவருடைய சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏனோக்கு 65 வயது ஆகிற வரைக்கும் தேவனிடத்திலே அவன் இடைபாடு கொண்டவில்லை. ஆண்டவரை அவன் அறியவும் இல்லை. 65 வயதுக்கு அப்புறமாகத்தான் 300 ஆண்டுகள் ஆண்டவரோட சஞ்சரித்தான். தினமும் வெளியில போவான், காலையில வாக்கிங்கு. யாருடன் பார்த்தா ஆண்டவரோட பேச வேணும், ஆண்டவரோட உறவாட வேண்டும் என்று காலையில வாக்கிங் போவான். இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாம் காலையில வாக்கிங் போவாங்க. கையில ஒரு பெரிய என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க ஒரு கயிறு வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்னொன்ன பிடிச்சுக்கிட்டு போறான். விளங்குவான் ஐயா, எதை பிடிச்சுக்கிட்டு போறான்? ஒண்ணு எடுத்துக்கிட்டு போவான். அவன் முன்னால அவன் கொண்டாடி இன்னும் 2 பப்பியை எடுத்துக்கிட்டு வரும். இது எங்கயா? இது நாட்டுல உண்ணுங்களாயா? ஆண்டவரோட உறவாட வேண்டும். ஆண்டவரோட போய் கொண்டிருக்கிறவன் ஆண்டவரிடத்திலே அவன் காணப்படாமல் போகும்போது ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த உலகத்துல நாம் யாரோட நடக்க வேண்டும்? நாம் போகும்போது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் ராத்திரி நான் 10 மணி ஆச்சு, பஸ் விட்டு இறங்கி நான் வேகமா போய்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு சகோதரி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க காதுல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, செல்போன்ல கனெக்ஷனை போட்டு ஹெட்போனை வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே பாடிக்கிட்டே போனாங்க. ஆண்டவருடைய பாட்டை பாடிக்கிட்டு ராத்திரில இரவு 10 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அழகா பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு பாடிக்கிட்டே போறாங்க. ஆண்டவரோட உறவாடுகிற ஒரு சகோதரியாக காணப்பட்டதை நான் பார்த்தேன். எப்படியெல்லாம் இந்த நாட்களிலே பார்க்கப்படும் போது நிறைய பேர் ட்ரெயின்ல போகும்போது கூட பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது பிரயாணத்தில் பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை கனப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. வேலை செய்யற இடத்திலையும் கனப்படுத்துகிறாங்க. எப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்க அவருடைய ஆண்டுடைய துதி அவர்கள் நாவிலே இருந்தது. இது எப்படின்னா தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது. அப்படிப்பட்ட துதிகள் இருக்க வேண்டும். இந்த இடத்துல மட்டும் நீங்க பாட்டு பண்ணா போதாது. நீங்க எப்பொழுதும் பாடுகளாய் ஆண்டுடைய சமூகத்திலே கனப்படுத்தலாய் காணப்பட வேண்டும். அப்பந்தான் ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஆண்டுடைய சமூகத்திலே போக முடியும். அதே 5:22 வாசிங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? 65 ஆண்டுகள் கிடையாது, 300 ஆண்டுகள். அவனுடைய ஆயுசு 365. 365ல தான் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா ஆண்டவரிடத்திலே போனாரு.
எந்த வயசில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே சொல்கிறார். 11வது அத்தியாயம் 5வது வசனம். 11:5 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்பற்கு ஒன்று சாட்சி பெற்றார். உங்களுக்கு எனக்கு அந்த சாட்சி இருக்கா? நாம் கர்த்தருக்கு பிரியமானவன் என்கிற சாட்சி உங்க வாழ்க்கையில ஒண்ணு சொல்லுங்க. ஐயா உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, சகோதரி உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில சொல்லுங்க. யாரோட நீங்க உங்களுடைய உறவாடுதல் இருக்கிறது? இன்னைக்கு ஒரு சாட்சி இருக்குதா? அதுதான் சாட்சி சொல்லணும். எனக்கு தலைவலி இருந்தது, நான் கடையில மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன், உடனாச்சு. அல்லேலூயா. இது சாட்சியா? உன்னை எங்க கொண்டு போய் வைக்க? நான் மாத்திரைக்கு பிறந்தியா? டப்பா மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சு தென்னு போட்டு எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்த, அது உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கல, அது சாட்சியே கிடையாது. சாட்சி என்றால் எப்படிப்பட்ட சாட்சி என்றால், நான் தேவனோடு இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமானவன் என்கிற பெயர் பெற்றவனாக இருக்கிறேன், ஆண்டவரோடு நான் உறவாடுகிறேன். ஆண்டவர் சொப்பனத்துல பேசினாரு, தரிசனத்துல பேசினாரு. பிலிப்பினுடைய பிள்ளைகள் இருந்தாங்க, அந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகளா இருந்தாங்க, அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சபையில தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும், ஒரு குணமாக்குற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அந்த சபை கர்த்தரோட இருக்கின்ற சபையாய் காணப்பட வேண்டும். அங்கே எல்லா சம்பவத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தயவு, அன்பு, பூர்ண கிருபை எல்லா வேத வசனத்தின்படியாக அந்த சபை நிரம்பி இருக்கணும். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். அங்கே அக்கிரமமும் அநியாயமும் இருந்ததுன்னா அந்த சபை வழங்காது. ஒருத்தர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் அந்த சபைக்கு ஒவ்வொருத்தரும் தான். ஊழியக்காரன் அந்த சேட்டைகள் பண்ணா அப்படின்னா அந்த சபைக்கு சாபம் தான். ஊழியக்காரன் அநியாயம் அட்டுழியம் பண்ணா அந்த சபையில அவனை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, கூத்தடிச்சுட்டு இருக்கிறான்னா சபை மொத்தமே மாண்டு போகும். ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். தாவீது ஜனங்களை எண்ணுவதற்காக ஏவும்போது அவன் பண்ண குற்றத்தினால ஜனங்கள் செத்தாங்க. ஒரு ராஜா பண்ண குற்றத்தினால ஜனங்கள் செத்தாங்க. சபைகளை அந்நிய பெண்களை, அந்நிய குமாரர்களுக்கு கொடுத்தது என்ன நடந்தது? பெண்ணை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா பெண்ணை எடுத்தான். குமாரனை பெண்ணை கொடுக்காதுன்னு சொன்னாரு, கொடுத்தான். கடைசியில் என்ன ஆச்சு? சபைக்குள்ள வாரம் வந்தது. பினகாசம் என்ன பண்ணா? பெரிய ஈட்டியை தூக்கினான், ஒன்னொன்னா குத்தி சரிச்சான். அதுக்கப்புறம் சபையில வாதம் நின்று போச்சு. இன்னைக்கு உள்ள சபைகளை பாருங்க, அநியாயம், அக்கிரமம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எவனோ கூட்டிட்டு வந்திருப்பான் அந்நிய ஜாதியில இருந்து. அதை பாஸ்டர் முன்னால நின்று இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அவருக்கு என்ன பண்ணாரு? திடீர் கல்யாணத்துக்கு இருந்து திடீர்னு ஞானம் சொன்னாங்க. உடனே திடீர்னு என்ன பண்ணாரு? உடனே பதிவு கல்யாணம். நீ விளங்குறியா அப்படின்னு 4 பேர் சொல்றான் வெளியில. சபை எப்படிப்பட்ட சாட்சி பாருங்க. ஏயா வசனம் என்ன சொல்லுது? அறிவில்லை உனக்கு? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் துட்டுக்காக என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சா சஃபாரி வாங்கி கொடுப்பான், ஒரு 10,000 ரூபாய் பணம் தருவான், 2 வீலர் வாங்கி கொடுப்பான், நல்ல பணக்கார பொண்ணை கட்டி கொடுத்துருக்கிறாரு, வெளியில இருந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த பாஸ்டர் இல்ல நமக்கு எல்லாத்தையும். நீ மனுஷனை பிரியப்படுத்தினா நீ விளங்காம தான் போக. ஆண்டவர் சொல்ல, மனிதனை பிரியப்படுத்துகிற தேவனுக்கு ஊழியக்காரன் இல்லை, அவன் சாபம் முடிச்சவன் பைபிள் சொல்லு. இன்னைக்கு சபையா அக்கிரமம் முடிச்ச சபையா மாத்தி கொண்டு இருக்கிற அநேக ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கையை கொடுக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, கருத்தாய் கைக்கொள்ளும்படி போதனை பண்ணுனா இவன் என்ன பண்றான்னாக்க கருத்தா காசு வாங்குறதுல குறியா இருந்து ஜனங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை என்னெல்லாம் முடிவாக போறதோ தெரியல. ஆனபடினாலே பெரியமானவர்களே, இவர்கள் கர்த்தரோட இவரு போய்கிட்டு இருக்கிறாரு. இவர் எடுத்துக்கொள்ளப்படுவாராம். எங்க போய் சொல்றது ஐயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் என்ன ஏனோக்கு ஐயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? வாசிங்க அடுத்த வசனங்களை நாம் வாசிப்போம். அதுல பாருங்க, இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே அப்படின்னா அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மள்ட்ட இருக்குதா? பரலோகத்துக்கு போவேன் என்று கையை தூக்கி சொல்லக்கூடிய விசுவாசம் இருக்குதா? பேருக்கு கையை தூக்குனா ஆண்டவருக்கு முன்னாடி நீ போய் சொல்லணும்னு உன்னை அடிக்க போட்டு நீ உன்னை தூக்கி வெளியில போட்டுருக்க. இன்றைக்கு இப்ப சொல்லுகிறார் ஆண்டவர், நான் பரலோகத்துக்கு போவேன் என்று விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதா? நீ கையை தூக்கு என்று சொல்லுகிறார். எனக்கு தெரிய ஒரு சகோதரி ஆரம்ப நாட்கள்ல கிராம ஊழியத்துக்கு போகும்போது ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, போய் உட்கார்ந்து இருந்தேன். என்னம்மா அப்படின்னு, ஒரு உண்மையான விவரத்தை சொல்லணும், சாட்சியை சொல்லுமா அப்படின்னு. என் வீட்டுக்காரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தார், ரைட்டரா இருந்தாரு. ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஊர்ல உள்ள ஜனங்களாம் வர சொன்னாரு.
சின்ன ஊழியங்கள் எல்லாம் போவாரு, பாட்டு பாடுவாரு, ஜெபம் பண்ணுவாரு. ஒரு நாள் சொல்லிட்டாரு, எல்லா ஊழியக்காரங்க வாங்க, எல்லா சபை மக்கள் எல்லாம் வாங்க, கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறார் எனக்கு என் வாழ்க்கையில, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. கரெக்டா 2 மணிக்கு என்ன பண்ணாரு, அந்த அதிசயம் நடக்கும் என்று சொன்னாரு. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் சாப்பிடுங்கன்னாங்க, சாப்பிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பாட்டு பாடுங்க அப்படின்னாங்க. எல்லாம் பாடினாங்க. 1:30 மணி ஆச்சு. ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார் என்று சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஆண்டவர் ரதத்தோட வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு, தேவதூதர்கள் அனுப்பிச்சிருக்கிறாரு, என்னை அழைத்து கொண்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. போன வாரமே சொல்லிட்டாரு, அதனால நான் போகிறேன். அவன் நாட்களை என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொன்னேன். அவர் எனக்கு சொன்னாரு, நான் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு, உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன், எல்லாரையும் நான் உங்களை பார்த்துட்டேன், நான் ஆண்டவருடைய சமூகத்துல போறேன், எனக்கு ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கையை தூக்கி அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே ஜெபத்துல உயிர் விட்டாரு. அப்படியே முடிஞ்சது. அப்படிப்பட்ட சாட்சி ஊழியக்காரங்கள்ட்ட இருக்கு. என் ஆண்டவருக்கு பிரியமான, நான் என்ன ஏமாத்திக்கிறதுக்காக நான் இங்க வரல. நீங்களும் எங்களை ஏமாத்த வேண்டாம். இந்த அமாவாசை நாள், ஓய்வு நாள், இந்த நாட்களிலே நான் உங்களிட கேட்கிற ஒரே காரியம், ஆண்டவரோட உங்களுக்குள்ள ஒரு உறவாடுதல் இருக்கிறதா? விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஆண்டவரோட ஜீவிக்கிறீங்களா? இதை தொட்டு பாருங்க, உங்க மனம் தொட்டு பாருங்க. நான் பரலோகத்துக்கு போவேன் சொல்றதுக்கு ஆண்டவரோட உங்களோட உறவு இருக்கிறதா? என்னைய ஆண்டவர் தொட்டாரு. நான் வேலையில இருந்தேன், சூட்கேஸ்ல துட்டு நிறைஞ்சாதான் வீட்டுக்கே வருவேன். ராத்திரி 2 மணினாலும் சம்பாத்தியத்துக்கு உட்கார்ந்துருவேன். அப்படிப்பட்ட மகா மோசமானவனா இருந்தேன். ஆனால் கர்த்தர் சொன்னாரு, பணம் காசெல்லாம் இல்லை, நீ பரலோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டேன். நைட்ல திருடன் அனுப்பிச்சாரு. அந்த சூட்கேஸ், வீட்டுக்குள்ள இருக்கிற பணம், துணிமணி, நகை எல்லாத்தையும் தூக்கி போயாச்சு. முடிஞ்சது. காலையில பார்த்தா ஒண்ணும் இல்லாம நான் போட்ட சட்டையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எங்க போய் சொல்றது? பாம்பேல நடந்த கதை. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொப்பனத்துல பேசினார், உன்னை உணர்த்துவதற்காக அந்த காரியம் நடந்தது, என் ஊழியத்துக்காகவா, இல்லைன்னா அதுக்காகத்தான் இதெல்லாம் புடுங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி வந்த ஆள் தாங்க நான். அதே மாதிரி காலையில 4 மணிக்கு பயங்கரமா ஆகாயத்திலிருந்து ஒரு பெரிய, அதாவது இடி மாதிரி ஒரு சத்தம், எல்லா கரண்டும், அந்த பவர் ஸ்டேஷனே க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த அக்கினி வந்து இறங்குச்சு. நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அத்தியாயத்துல, அது உண்மைன்னா அந்த பரிசுத்தாவியானவர் என்கிட்ட வரணும், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்படி சொன்ன உடனே என்ன ஆகி போச்சுன்னா, காலையில 4 மணிக்கு அந்த அக்கினி வந்து மேல இறங்கி என்னை அப்படியே நக்கிட்டு போயிருச்சு. அப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னா, பெந்தைக்கோஸ்து நாள்ல இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான சூறாவளி சத்தம் அந்த ரூம்ல இருந்தது. நான் வந்து தொடப்பட்ட அந்த அனுபவத்துல வரலைன்னா, இந்த பைபிளை தூக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி நான் உங்க வந்தேன், நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். நான் ஆண்டவரோட தொடப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்கிறபடினாலதான் இந்த கிங் இஸ் கமிங் என்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்கு முன்னே இந்த கதையை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இது உண்மை கதைகளை தவிர, உண்மையான வரலாறை தவிர பொய்யான காரியங்களை சொல்லுவதற்காக நான் வரவில்லை. ஆனால் அப்படின்னாலே பெரியமானோட உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோட இருக்கிறதா என்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரியும், 1 ராஜாக்கள் 17:1 பார்க்கப்படும் போது அவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். 1 ராஜாக்கள் 17:1 யாரு? எந்த தீர்க்கதரிசி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா அங்கிருந்து வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அத்தியாயம் 5-6 வசனங்களை வாசிங்க. நான் உன்னுடைய அட்ரஸை தான் நான் முதல்ல சொன்னேன், இப்ப எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அத்தியாயம் 5-6 வசனத்தை வாசிங்க. ஐயா, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அத்தியாயம் 5-6 வசனங்களை வாசிங்க. எரிகோவிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்திலே வந்து, இன்றைக்கு கர்த்தர் உன் தலைவர் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். ஏன்? எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். அவன் எரிச்சலாகி போச்சு. உன் தலைவர், உன் மாஸ்டர் என்ன ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு சொன்ன உடனே எலியா போறாருன்னு உடனே எலிசாவுக்கு ஒரே நடுக்கம், ஒரே கஷ்டமா இருந்தது. 6வது வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறாருன்னா, நீர் போனா நான் விட மாட்டேன், நீர் எங்க போனாலும் நான் வருவேன், உண்மை விட்டு நான் விலக மாட்டேன்,
என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மை விட்டு போக மாட்டேன். நீர் மட்டும் தனியா பண்ண நான் ஒத்துக்கவே மாட்டேன். உம்மை பிடிச்சுக்கிட்டே நான் வருவேன்னு சொல்லி கூடவே போனாங்க. ஐயா, எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஐயா! எலிசா அமிதமாக போறான். போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். 10-11 வாசிங்க. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பரலோகத்துக்கு போகிறது சாதாரண காரியம் இல்ல, அரிதான காரியம். ஆண்டவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் அரிதான காரியம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது அரிதான காரியம். அநேக ஜனங்களுக்கு சொல்லப்படும், அநேக ஜனங்களுக்கு விளங்கப்படும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இது அரிதான காரியம், அது இக்கட்டான காரியம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அரிதான காரியத்தை ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று வாசிங்கள். அதுக்கு அடுத்த வார்த்தை, அவர்கள் பேசி நடந்து கொண்டிருக்கையில் இதோ அக்னி ரதம், அக்னி குதிரை அவர் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் கொண்டு போகிற ஊழியக்காரர்களை, கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியை தன்னுடைய ரதத்திலே கொண்டு போகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் அரிதான காரியத்தை, அந்த காரியத்தை எலிசா உணர்ந்தார். இவர் நிச்சயமாக தேவன் அவரை எடுத்துக் கொள்ள போகிறார், விடவே கூடாது என்று சொல்லி ஓடி போய், என் தாசரே, என் குதிரை வீரரே, என் எஜமானனே என்று கத்தி புலம்பினதை பார்க்கிறோம். உங்க கூட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் இன்றைக்கு கர்த்தர் தலைமையா இருக்கிற எஜமானை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கப்படும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு யார் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? யாருங்க? புதிய ஏற்பாட்டில் யார் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அத்தியாயம் 2வது வசனம். இது சரீரமாக இருந்தாலும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் மாதவரைக்கு எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு உடம்பை இருந்தானோ, நான் அதை அறியேன். 3வது வசனம், அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெடாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்படின்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது யாருங்க? ஒரு மனுஷனை நான் அறிவேன். 14 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் மாதம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த மனுஷன் யாருங்க? அந்த மனுஷன் யாரு? புதிய ஏற்பாட்டில் யோவான் தீர்க்கதரிசி. யோவான் தீர்க்கதரிசியை தான் வெளிப்பாடு புத்தகத்துல இங்கே ஏறி வா, உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் தான் பரலோகத்தை என்ன செய்கிறாரு? எருசலேமை பார்த்து கொண்டு வருகிறார். பூமியில இறங்குற காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாரும் பவுல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியவே கிடையாது. பவுல் ஒன்றும் போகல. யோவான் தீர்க்கதரிசி தான் போய் என்ன செய்கிறாரு? தரிசனத்தை கண்டு வருகிறார். இங்க ஏறி வா, நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது வெளிப்பாடு புத்தகத்துல. அப்ப என்ன அர்த்தம்? இதே ஒரு சமூகத்தை நீங்க அடையாளமா பார்க்கப்படும் போது அப்போஸ்தலருடைய புத்தகம் 8வது அத்தியாயம் 39-40 வாசிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். நல்ல வாசிங்க, திருப்பி வருது. அப்ப என்ன அர்த்தம்? ஆவியானவர் உங்கள்கிட்ட இருந்தா உங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? இருக்கிற இடத்துல இருந்து உங்களை கொண்டு போவார். ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா கொண்டு போவாரா? கொண்டு போவாருங்களா? இல்லை. ஆவியானுடைய அனுபவத்தில் என்ன பரலோகம் போக முடியாது. எல்லாம் சொல்லிக்கிறாங்க. மரித்தாலும் சரி, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நமக்குள்ள, நம்ம ஆவியானவரை பெற்றிருந்தாதான், கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தாதான் நம்மளை உயிர்ப்பிப்பார். அப்ப உயிர்ப்பிப்பதற்கு தேவனுடைய ஆவி வேணும். நம்மளை கொண்டு போவதற்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவி வேணும். அப்ப நீங்க அந்த ஒரு தெளிவில் இருக்கீங்களா? அந்த ஒரு ஞானத்துல இருக்கீங்களா? அந்த ஒரு அபிஷேகத்துல இருக்கீங்களா? அந்த அபிஷேகத்துக்குள்ளாக உங்களை நடத்துகிற ஊழியக்காரன் தான் ஊழியக்காரன்.
உங்களை கொண்டு போகல அப்படின்னா கைவிடப்பட்ட கேஸ். அப்படிப்பட்ட ஊழியக்காரர் இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். நலமான காரியங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற நல்ல மேய்ப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லைன்னா பரத்துக்கு போக முடியாது, ஏற முடியாது. பரிசுத்த ஆவி இல்லைன்னா எங்கேயுமே போக முடியாது. இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியாக ஆண்டவர் வருகையிலே நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம், எப்படி போவோம் என்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார். இது மனுஷனுடைய கண்களில் தெரியாது, மனுஷனுடைய இருதயத்தில் இது தெரியாது. இது ஆவிக்குரிய காரியமா இருக்கபடினாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும், தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் இதை குறித்து நான் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்திரை தெரிவிக்கப்பட்ட இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் வருகிற நாட்களிலே எப்படி வருகிறார். 2 வசனத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயுடைய புத்தகம் 24வது அத்தியாயம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகத்தின் மேலே வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப மனுஷகுமாரனுடைய அடையாளங்கள் ஆண்டவருடைய வருகையிலே காணப்படும் என்று சொல்லப்படுது. இங்க சீக்ரெட் ராப்சர்லாம் கிடையாது. It is a pre-rapture. சீக்ரெட் ராப்சர் கிடையாது, ப்ரீ ராப்சர் தான். மனுஷனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோட மிகுந்த மிகுந்த மகிமையோட. எப்படி மிகுந்த மகிமை? அந்த மிகுந்த மகிமை என்ன ஐயா? எப்படிப்பட்ட மகிமையில வராது ஐயா? ஐயா சொல்லுங்க. மிகுந்த மகிமை என்ன? He is the Almighty God. வெளிப்பாடு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான அந்த ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடு புத்தகத்திலே 1வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கப்படும்போது அவர் சர்வ வல்லவர் தான் என்று அங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே வாசியுங்கள். வெளிப்பாடு புத்தகத்தில் 1வது அத்தியாயம் 8வது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான. அப்ப யாரு இருந்தவர்? யாரு இருக்கிறவர்? யாரு வருகிறவர்? யாரு சர்வ வல்லவர்? யாரு? He is Almighty God. சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்தான். அவர்தான் வரப்போகிறார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் பூமியில வரும்போது மிகுந்த வல்லமை மிகுந்த மகிமை என்று பார்க்கப்படும் போது அது என்னன்னு பார்த்துருவோமே, அதை கொஞ்சோண்டு பார்த்துருவோமே. ஆவலா இருக்குதுன்னா பார்த்துருவோம். Okay.